இருக்காரு. அதாவது 234 தொகுதிகளுக்கு நீங்கள் வேட்பாளர், அதாவது பாலிடிக்ஸ்ங்கிறது சும்மா கிடையாது. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ரிட்டன் ஸ்டோரி, எழுதப்பட்ட திரைக்கதைக்கும் ரியல் லைஃபுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே எழுதப்பட்ட திரைக்கதை நீங்கள் இந்த இடத்துல போய் நில்லுங்க, இப்படி கையை தூக்குங்க, இப்படி டான்ஸ் ஆடுங்கன்னா அது எழுதப்பட்ட திரைக்கதை, இது இப்படி தான் நடக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது வேறு. நீங்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் கண்டுபிடிக்க முன்னாடி கீழே வரைக்கும் உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா, பூத் லெவலில் ஆட்கள் இருக்கிறாங்களா, வேலை செய்கிறக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு இருக்கிறாங்களா, அதாவது உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, மாவட்ட செயலர்கள் உங்களை விரும்பினவங்க அந்த ரசிகர் மன்றமாக இருக்கும் மாவட்ட செயலராக மாறி இருப்பாங்க. இப்போ அந்த அடுத்த ஸ்டேஜ் வந்து செலவு பண்ணணும். நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அத்தனை பேர் நீங்கள் கட்சி சப்போர்ட் பண்ணோம்னா நிறைய பேர் வில்லிங்னஸ் காமிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கட்சி சப்போர்ட் பண்ணாது நீங்கள் தான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது, அது இப்போ ஃபினான்ஷியலாக எல்லாருமே வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது, வெல் செட்டில்டாக இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. விஜய்க்கு கூட தீவிர ரசிகராக இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஃபினான்ஷியலாக எந்த லெவலில் செட்டில்டாக இருப்பார்? நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு விஷயமும் நீங்கள் நீங்கள் நார்த்லேயோ சவுத்துலேயோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலரோட நீங்கள் பணம் பலத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பெரிய லெவலில் இருக்க முடியாது. இங்கே இருக்கிற பிஸ்னஸ் 2 கோடிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லையா? இல்லை நீங்கள் பணமே பெருசுங்கிற, நீங்கள் 2 கோடின்னு விட்டுருங்க. நீங்கள் ஏன்னா இவ்வளோ தூரத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் என்னால் வந்து வர முடியுங்கிற எத்தனை பேருக்கு, அதாவது இவர் வந்தால் நல்லது நடக்கும், நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலான்னா அது வேறு. நீ இவ்வளோ ஃபண்டு நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீ வரணும். அப்படிங்கிறப்போ அந்த ஃபினான்ஷியல் லெவலுக்கு எல்லோரும் இருக்கிறாங்களான்னா கேள்விக்குறி தான். நீங்கள் வந்து ஒரு 10 பிஸ்னஸ்மேன் 20 பிஸ்னஸ்மேன் இருப்பாங்க. ஒரு சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் இருப்பாங்க. அதில் யார் கட்சியில் இருக்கிறாங்கன்னா ஓகே. நீங்கள் சவுத்தில் வரீங்கன்னா, நீங்கள் திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோயில், நீங்கள் அவன் ஆற்காடு இந்த ஏரியாவில் வரீங்கன்னா அங்கே இருக்க மாவட்ட செயலர் அந்த அளவில் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்களா, தொழில் இருக்கும், ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமானா அது கஷ்டம். பார்ட்டி சப்போர்ட் பண்ணாதுங்க. அப்படிங்கிறப்ப வந்து உங்களால் வந்து எப்படி நீங்கள் ஏற்கனவே 2 பெரிய டீம் இருக்குதுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே 2 டீம் இருக்குது. அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து நீங்கள் போட்டியிடணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக கொள்கைகளை எய்ம் பண்ணி ஒருத்தர் வராரு அப்படின்னா அது வேறு. நீங்கள் அது ஃபண்டோடு வரணும் அப்படின்னா அது வந்து இருக்கிறவங்களால தான் அது வர முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகிற மாதிரி ஆயிரும். அதைத்தான் திமுக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ எத்தனை கோடி கொடுப்ப, நீ எத்தனை கோடி கொடுப்ப, அதுதான் பணம் இருக்குதா உனக்கு தகுதி இருக்குதால ரெண்டாவது, பணம் இருந்தால் நீ வாங்கிக்கோ. ஸோ அது அந்த மாதிரி வருதுன்னா இப்போ உங்களுக்கு அந்த கொள்கையிலேருந்து நீங்கள் விலகிற மாதிரி தான் தெரியுது. இவர் நல்ல டேலண்டான ஆள், நல்ல திறமை இருக்குது, படிச்சிருக்கிறாரு, கொள்கை இருக்குதுன்னா அது வேறு. அப்படி இல்லாமல் நீ பணத்தோடு வரணும்னா அது கஷ்டம்தான், ரொம்ப திணறத்தான் செய்வாங்க அவங்க.